நெகிழ்வான ஒரு அமர்வாக காலையிலிருந்து நாம் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். ரொம்ப பிரமாதமான எங்கேயுமே நடக்காத பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க. நண்பர்களுக்கான அமர்வு, உண்மையான வாசகர்களுக்கான அமர்வு, அப்புறம் காலையில் சீனியர் ரைட்டர்ஸ்க்கான அமர்வு என்று தனித்தனியாக நாங்கள் எதுவுமே இதெல்லாம் திட்டமில்லை. இதேச்சே அங்கே வந்த பிறகு ராமகிருஷ்ணன் நானும் பேசி பேசி இது இந்த மாதிரி நகர்த்தலாம் என்று திட்டமிட்டோம். இந்த கடைசி அமர்வு எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக அமைய வேண்டும் என்று மனசார விரும்புகிறோம். உங்களுக்கு இந்த 2 ஜாம்பவான்களையும் தெரியும். 2 பேரும் லிட்ரேச்சரில் எவ்வளோ முக்கியமான உரையாற்றுபவர்கள் என்று தெரியும். கரெக்டாக ராமகிருஷ்ணனை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா, இந்த மரம் வந்து வளரும்போது அப்படியே துளிர்த்தினே இருக்கும். அந்த மாதிரி அந்த பேசும்போது அவருக்கு அப்படியே புதிய சொற்களில் வந்து அப்படியே விளையாடுவார். அது எதுவுமே கான்சியஸ் இல்லை, எழுதிலாம் பண்ணுறதில்ல, அது அப்படி வரும். கிருஷ்ணகுமார் இன்னொரு வகை. கோணைங்க சொன்னால, நானும் அவனும் ஒன்றா தான் இருக்கோம், ஆனால் நான் வேறு திசை, அவன் வேறு திசை. நாங்கள் அது மாதிரி 2 பேரும் வெவ்வேறு திசையில் பயணித்தாலும் நமக்கு வந்து 2 பேருமே தேவைப்படுகிற ஒரு முக்கியமான அமர்வாக இதை நான் கருதுகிறேன். எஸ்ராவின் ஒரு பேருரை. இந்த நாள் தொடங்கி நாளினுடைய இறுதிக்கு வந்து சேர்ந்துட்டேன். நடுவில் நிறைய விஷயங்கள், நிறைய சந்திப்பு, பாராட்டு, பேச்சு, மகிழ்ச்சி, சோகம், வருத்தம், கவலை, என்னென்னமோ நடந்து முடிந்து கிட்டத்தட்ட உலகம் தன்னுடைய அமைதிக்கு திரும்பிடுச்சு. திரும்பி நாளை காலை அதே போல் திரும்பி ஒரு வெளிச்சம், திரும்பி ஒரு பயணம், திரும்பி அவங்கவுங்களுக்கான வாழ்க்கை. முதல்ல நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறது நன்றி தான். ஏன் அப்படின்னா, எழுதுபவனை கொண்டாடுபவர்கள், வாசிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இப்படியெல்லாம் செய்து எல்லோரையும் வர வைத்து, அதுக்கு திட்டமிட்டு, அவர்களுக்கு உணவு கொடுத்து, அவர்களை உபசரித்து, சொந்த வீட்டில் திருமணத்திற்கு கூட இன்றைக்கு யாரும் உழவு செய்வார்களான்னு தெரியாது. அவ்வளவு செய்து எல்லோரையுமே தன்னுடைய சொந்த குடும்பம் போல் நினைக்கிற பவாவுக்கும் பவாவுடைய குடும்பத்திற்கும் தான் நாம் முதல்ல எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கணும். இது எனக்கு நடந்த விஷயம்னு நான் மட்டும் சொல்ல மாட்டேன். எதை செய்தாலும் பவா ஒரு முன்மாதிரியை செய்ய விரும்புவார். அதை இன்னொருத்தர் பார்த்து இது மாதிரி செய்யட்டும், இன்னொருத்தர் இது போல் உந்துதல் ஆகட்டும் அப்படின்னு. இந்த உண்டாட்டம் கூட தமிழகத்தில் பின்னால் நடக்கப் போகிற பலருக்கும் நடக்கப் போகிறதுக்கான ஒரு முதல் நிகழ்வு தான் இது. அதை சாத்தியப்படுத்தியதுக்காக உங்களுக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லுவேன். எங்கெங்கிருந்தோ வந்திருக்காங்க, யார் யாரோ பேசுனாங்க. என்னுடைய அழைப்பை கேட்டு என் மீது இருக்கக்கூடிய அன்பால், என் எழுத்துக்கள் மீது இருக்கக்கூடிய நேசத்தால், காலையில் வந்து கந்தசாமி சார்லேருந்து, அப்புறம் மேடையில் பேசின அசோகன் சர்வீர்லேருந்து, ஷாஜிலேருந்து, முத்துகிருஷ்ணன்லேருந்து எல்லாம் நான் யாரெல்லாம் என்னுடைய சந்தோஷத்தின் போது உடன் இருக்கணும்னு நினைக்கிறேனோ எல்லோரும் ஒரு நாளில் உடன் இருக்கிறதுங்கிறது அபூர்வமானது. நிறைய தருணங்களில் முக்கியமான யாரோ ஒருத்தர் இருக்க மாட்டார். குறிப்பாக நான் கோணங்கி வரமாட்டார்னு சொன்னேன். கோணங்கி வரமாட்டார் பாருங்கள். ஏன்னா எனக்கு தெரியும், நாங்கள் சந்திக்க போகிறவர்களுடைய ஏதோ ஒரு அறிகுறி இருந்தால் தான் வருவார், இல்லை வரமாட்டார். எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. நானாக கோணங்கி, பூபதி எல்லோரையும் ஒரே நாளில் சந்தித்தது, பேசினது, கொஞ்சம் கேட்டது, சாப்பிட்டது எல்லாம் சேர்ந்து ஒரு நாளை ரொம்ப ஒரு நிறைவான நாளாக்கியிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகபட்சம் ஒரு 100 நாட்கள் இப்படி கிடைத்தாலே அதிர்ஷ்டசாலி தான். அவ்வளோ கிடைக்காது. ஒரு 50 வருடம், 52 வருடம் என்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்சம் ஒரு 50 நாட்கள் இப்படி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அது அவ்வளோதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற சந்தோஷம். அவனுக்கு தான் நிறைவான நாள். அந்த நாளை அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் தான் பாக்கெட்டில் சேமித்து வச்சுட்டே இருப்பான். அந்த நாளை செலவழிக்க விட மாட்டான். இப்போ இந்த நாள் இருக்கு இல்லையா, இந்த நாளை என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் திரும்பி தொலைச்சிட மாட்டேன், விட்டுற மாட்டேன். ஒரு தங்க நாணயத்தை செய்து அலங்காரமாக அணிவித்து கொள்வது போல் இந்த நாளை நான் எப்போவும் என் மனதில் அணிவித்துக்கிடுவேன். இந்த இராணுவத்தினருக்கெல்லாம் தெரியும், முக்கியமான தருணங்கள் எல்லாம் அவங்க வாங்கின விருதுகளை எடுத்து மாட்டிக்கிடுவாங்க. அது வெறும் விருது இல்லை, அந்த போர் முனையினுடைய அடையாளம், சாவை எதிர்கொண்டதனுடைய ஒரு சாட்சியம், இது சந்தோஷத்தினுடைய அடையாளம். அதனால் இந்த நாளும், இந்த நாளைக்கு எனக்கு கிடைத்த இந்த நண்பர்களுக்கும், இங்கே கிடைத்த உரைகளுக்கும், இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு இளைஞர்கள், எவ்வளவு இளம் தலைமுறை என்னை படிக்கிறாங்கங்கிறது உண்மையிலேயே என்னுடைய பொறுப்புகளை ரொம்ப அதிகமாக்கியிருக்குன்னு தான் சொல்லுவேன். எவ்வளோ அதிகம் படிக்க தொடங்குகிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளவு கவனத்தோடும், அவ்வளோக்கு அவ்வளவு பொறுப்போடும், அவ்வளோக்கு அவ்வளவு நம்பிக்கையோடும் செயல்படணுங்கிறது
ஒரு முக்கியமான விஷயம். எழுத தொடங்குகிற நாளிலெல்லாம் நானும் கோணங்கியும் மூத்த படைப்பாளிகளை ஒழிப்பது தான் நோக்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எங்களுடைய பெரிய திட்டமே மூத்த படைப்பாளிகள்னு எவனும் வெளியே வரக்கூடாது. மூத்த படைப்பாளிகளை முடிஞ்ச அளவுக்கு அவங்க இடத்துலையே போய் தொந்தரவு பண்ணணும். ஏன்னா அவங்க தமிழ் சமூகத்துக்கு செய்த தொந்தரவு சாதாரணமானதில்லை அப்படின்னு நானும் கோணங்கியும் வருகிறோம். அப்படிங்கிற செய்தி கேட்டாலே பல எழுத்தாளர்கள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு மட்டும் வந்துடாதீங்க, எதுவாக இருந்தாலும் வெளியே பேசிக்கலான்னு. நாங்கள் லீவு இறக்கமே இல்லாமல் அவர்கள் வீட்டுக்கு போய் அவருடைய உணவை சாப்பிட்டு அவர்கள் வீட்டிலேயே அமர்ந்து, ஒரு வரி கூட நீ எழுதினது புத்தகம் எழுத்து கிடையாது, உனக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீலாம் ஒரு குப்பை அப்படின்னு அவர்கள் வீட்டிலையே சாப்பிட்டு அவர்களுடைய அந்த கண்ணீரை அவங்ககிட்டே காசு வாங்கிடுவோம், அது வேறு விஷயம். அவர்களுடைய கண்ணீரை அப்படி பார்த்துட்டே இருந்துட்டு ஒருத்தரெல்லாம் கேட்டார், அப்பா நான் அவுட்டா அப்படின்னாரு. இப்போ இல்லை, அவுட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நீ அந்த போட்டோவை ஆகலையேன்னு தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அப்போ அவர் எங்கிட்ட சொன்னார், நீங்களும் தானே அவுட் ஆவீங்க அப்படின்னாரு. அதுக்கும் லேட்டாக அவுட் ஆகும், ஆனால் இப்போ தானே இறங்கி விளையாட வந்திருக்கோம். ஆனால் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் எழுத்தாளர்களை சந்திக்க போன தருணங்களில் என்னை ஒரு இளம் படைப்பாளி பார்ப்பதற்காக எல்லா கதவுகளையும் நான் திறந்து வைத்திருக்கிறேன். அவனை நோக்கி என் கரங்களை எப்போவுமே நீட்டுறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் நடந்து போய் அவனை வரவேற்கணும்னு நினைப்பேன். அப்படி தான் நான் வாசகர்களை சந்திக்கிறேன். ஒரு உபபாண்டவங்கிற புத்தகம் எழுதப்பட்ட போது ஒருத்தர் எனக்கு ஒரு போஸ்ட் கார்டு போட்டார். இந்த மாதிரி ஸ்ரீகிருஷ்ணரை நீ இந்த புத்தகத்தில் நியாயமாக எழுதலை, பகவான் அவரை நீ ரொம்ப மோசமாக எழுதிட்ட, உன் கையை காலை வெட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு கடிதம் போட்டார். அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு அடுத்த வாரமே அவர் வீட்டுக்கு போயிட்டேன். அவர் கேட்டார், எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அந்த வேலையை சுலபமாக்கிடலான்னு வந்திருக்கேன், கை காலை எடுக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் இதெல்லாம் செய்வேன். அப்போ அவர் அப்போ வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறது. ஆமாம் போகணும் அப்படின்னு. அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் அவர் மனைவிகிட்ட யாருன்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவார்? நான் சொன்னேன், எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்காரு படிங்க. அந்த அம்மா படிச்சுட்டு, இவரா அப்படின்னு. ஆமாம், என்னங்க கை காலெல்லாம் எடுக்கிறீங்கன்னு இப்படி போட்டிருக்கீங்கன்னு. இவர் வேறு வந்துட்டாருங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் நம்ம பிரச்சனையை பிற தீர்த்துக்கிடுவோங்க, முதல்ல சாப்பாடு போடுங்க அப்படின்னு. சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த பிறகு அவர் கேட்டார், சார் இப்படியெல்லாம் ஒரு உணர்ச்சி வேகத்தில் போட்டால் வந்துடுவீங்களா அப்படின்னு. வந்துடுறது மட்டும் இல்லை, உனக்கு உதவி செய்ய முடியும்னா உதவியும் செய்வோம். நீ இப்போ எப்படி நீயே தனியாக வெட்டுவியா, ஆள் வச்சு வெட்டுவியா, என்ன உன் திட்டான்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், அப்படிலாம் செய்ய மாட்டேன் சார், ஒரு ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு. இப்போ அவரோட ஒரு நாள் முழுக்க தங்கி சாப்பிட்டு அவரோட இடங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டி, அவர் ஒரு சைக்கிளில் என்னை பின்னாடி உட்கார வச்சு அவர் ஊரெல்லாம் சுற்றி காட்டி கடைசி அவர் சொன்னார், சார் இந்த எழுத்தாளர்களை புரிஞ்சுக்கிடவே முடியல சார், வினோதமாக இருக்காங்களே சார் அப்படின்னு. அதான் சொன்னேன், எழுத்தாளர்கள் அல்ல, நீங்கள் எதையோ ஒன்றை அவர்களை நோக்கி நல்லது கெட்டது எப்படி அழைத்தாலும் வந்துடுவாங்க அவங்க. ஒரு மதியம் ஒரு எழுத்தாளரை பார்ப்பதற்காக நானும் குணங்கியும் போனதனுடைய நோக்கமே சாப்பிட்றது தான். அவரை பார்க்கணுங்கிறதுலாம் எங்களுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. ஆனால் அவர் எழுத்தாளர் தானே, பிற ஏன் எங்களுக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு. அவர் வீட்டுக்கு போன உடனே அவருக்கும் தெரியும் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோன்னு. அவர் வந்த உடனே சொல்கிறாரு, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சாப்பிடணும்னு. அப்போ அவர் விடலை, எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாரு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் கடை இருக்குல்ல அப்படின்னு. அப்படியா, சரி காஃபி சாப்பிட்லாமே அப்படின்னார். எது வேணாலும் சாப்பிட்லாம், ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பிட்டா தான் செய்வோம், உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளே போனார். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. உள்ளே போனவர் வரவே இல்லை. கோணங்கி என்ன சொல்கிறார், காலிங் பெல் அடி, என்ன நடக்குன்னு பாவம். காலிங் பெல் அடிக்கிறேன். உள்ளேருந்து அவருடைய மனைவி சார் உள்ளே தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆளை எழுப்பு, என்ன நினச்சிட்ருக்காங்க. பசித்த வயிறோடு 2 பேர் வெளியே உட்காந்துருக்கோம். காஃபி வாங்கி 2 உள்ளே போய் தூங்கினா என்ன அர்த்தம், வெளியே வர சொல்லி. இப்போ உங்கள் கதையை பற்றி பேசணும் அப்படின்னு. இல்லை காஃபியை வாங்கி கொடுத்துட்றேன்னு. வேண்டாம், இப்போ உன்னுடைய முக்கியமான ஒரு கதையை பற்றி நாங்கள் பேச போகிறோம், ஒரு 100 ரூபா தர்றேன், நீங்களே சாப்பிட்டுட்டு வந்துருங்க. கதையை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். 100 ரூபாயை வாங்கிட்டு நாங்களே எதிர இருக்கக்கூடிய கடையில் போய்
நல்ல தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அவர்கிட்ட சொன்னோம், நாளைக்கு கதையை பற்றி பேசுவோமா. அவர் வந்து அதுக்கப்புறம் வாழ்நாள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் எங்களுக்கு 100 ரூபா கொடுப்பாரு, கதையை பற்றி பேசுகிறாரு. வாழ்க்கை எப்படி தொடங்கி இருக்கு பாருங்கள். யாரையெல்லாம் வந்து இந்த மாதிரி வேடிக்கை செய்தேனோ, யாரையெல்லாம் இந்த மாதிரி, அவர் எழுத்தாளர் தானே, அவருக்கு எனக்கு அந்த உரிமை இல்லையா எங்களுக்கு? நான் என்னுடைய தாத்தாவை, என் மாமாவை, என்னுடைய சித்தப்பாக்களை கேலி செய்ய மாட்டேன்னா என்ன? அப்படித்தானே அவர்களோடு விளையாடினேன் அப்படின்னு. அந்த இடத்திற்கு நாங்களே வந்திருக்கோம். எங்களை ஒருத்தர் நின்று சொல்கிறான், என்ன உன் கதையை பற்றி தான் பேசணுமா, வரணுமா அப்படின்னு. ஆனால் அவனுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அந்த ஆட்கள் நாங்கள் மாறிட மாட்டோம். நாங்கள் இப்போவும் கூட நீ பேசுகிறதுக்கு இல்லை, நான் வரேன் உன் வீட்டுக்கு பேசுவோம் வா அப்படி. அப்போது எழுத்தாளனாக நான் என்னுடைய மூத்த படைப்பாளிகளை கடந்து வருகிற நேரத்தில் எல்லாம் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு கொண்டிருந்தேன். அவர்களை சந்திக்கிற தருணத்தில் எல்லாம் அவரிடமிருந்து எதையாவது பெற்றுவிட முடியாதா அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். அன்பளிப்பு கதையில் வந்து ஒரு அழகுசாமி ஒரு அற்புதமாக எழுதியிருப்பார். ஒரு பையன் அவனே ஒரு டைரி வாங்கி கொண்டு போய் கொடுத்து தன் பேரை எழுதி தர சொல்லுவான். யாரும் அவனுக்கு பரிசு தர மாட்டாங்க, அவனாகவே பரிசை வாங்கி கொண்டு போய் கொடுத்து இதில் என் பேர் எழுதி கொடுங்களேன்னு கேட்பான். அந்த பையன்தான் நான். அந்த மாதிரி ஒரு பையனாக பலரிடம் போய் நானே கேட்டிருக்கேன், இந்த ஒரு சின்ன நோட்டில் ஒரு வரி நீங்கள் உங்கள் பேரை எழுதி கொடுங்களேன் அப்படின்னு. ஆனால் நிறைய நேரங்களில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு நடந்த அவமானங்களும் அவமதிப்புகளும் துரத்தப்பட்டதும் எங்கெங்கேயோ என்னென்னமோ நடந்த விஷயங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் எழுத்து. எல்லா நேரங்களிலும் எழுத்தாளர்கள் கௌரவிக்கப்பட்டது கொண்டாடப்பட்டது மட்டும்லாம் கிடையாது. கௌரவிக்கப்பட்டதும் கொண்டாடப்படுவதும் அவர்களுக்கு கிடைக்கிற சின்ன அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம். அது ஏதாவது ஒரு நாளினுடைய ஒரு வேளையில் கண்டிப்பாக எல்லா மனிதருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்க தானே செய்யும். மற்றபடி எனக்கு ஒரு எழுத்தாளனாக ஒரு சந்தோஷமான, நான் விரும்பியதை செய்து கொண்டிருக்கிறேங்கிற மகிழ்ச்சி தான் எப்போவுமே இருக்குது. அந்த மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி எனக்கு பின்னாடி எழுத வரக்கூடியவர்களின் வழியாக நான் வாசிக்கப்படுறேன், என்னுடைய எழுத்து வந்து தொடரப்படுதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி. இன்னொன்று, யாரையெல்லாம் பார்த்து வியந்தேனோ, அந்த கந்தசாமி, அந்த பிரபஞ்சன், அந்த கீரா, அந்த மாதிரி என்னுடைய சுந்தராமசாமி இவர்கள் போன்ற படைப்பாளிகள், அசோகமித்திரன் எல்லோருமே வாஞ்சையாக என்னை அழைத்து என்னை வந்து என் தோளில் கை போட்டுக்கிட்டு நல்லா எழுதுகிற அப்படின்னு சொல்லி பாராட்டி, நான் எழுதுகிற தருணத்தில் எல்லாம் தனக்கே கிடைத்தது போல் மகிழ்ச்சி அடைகிறாங்க இல்லையா. அதெல்லாம் தான் ஒரு எழுத்தாளனாக எனக்கு உண்மையிலே கிடைத்திருக்கக்கூடிய பெரிய 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 வெகுமதிகள். என்னுடைய கதை வெளியான போது சுந்தராமசாமி அதுக்கு ஒரு வாசகர் கடிதம் போட்டார். அன்றைக்கு சுந்தராமசாமி வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு ஸ்டார். ஒரு வாசகர் கடிதம் எழுதினார். அசோகமித்திரனுடைய கதையை தேர்வு செய்ததுக்காக ஒரு தபாலில் எழுதினார். நீங்கள் யாருன்னு தெரியாத ஒரு நல்ல கதை எழுதியிருக்கிறீங்க, கனையாளியில் வருது அப்படின்னு. அதெல்லாம் சேர்ந்தது தானே எழுத்து, அதெல்லாம் சேர்ந்தது தானே இலக்கியம். அதனால் இந்த தருணத்தில் திருப்பியும் நான் எழுத தொடங்கிய போது எழுதியவர்கள், அப்புறம் என்னுடைய மூத்த படைப்பாளிகள், அடுத்த தலைமுறை எல்லோருக்குமே இங்கே திருப்பியும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எப்பவும் எழுதின கதை அல்ல, எழுத போகிற கதையால் வழி நடத்தப்படுறவன். இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லா பாராட்டுகள் எல்லாமும் என்னை பின்னோக்கி இழுத்து போயிட்டே இருக்குது. நான் கடந்த ஒரு மாதமாக பின்னாடி நடக்கிறவனா ஆகிட்டே இருக்கேன். பின்னாடி நடக்கக்கூடாது, முன்னாடி நடக்கணும்னு நினைக்கிறவன். எழுத போகிற கதை தான் மனதில் இருக்குது. எழுதின கதைகள், அச்சில் ஆகாத கதைகள், அச்சுக்காக காத்திருக்கக்கூடிய கதைகள், மனது தன்னுடைய தறியில் நெய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கதைகள், அதுதான் எனக்கு உற்சாகமாக இருக்கிறது. இந்த சபைக்கு அப்படி ஒரு கதையை சொல்லலான்னு நினைக்கிறேன். அது இன்னும் வெளியே வரல, அச்சில் வரல. ஏன்னா ஒரு சபைக்கு எதையாவது ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னா, உலகம் படிப்பதற்கு முன்பு நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. அது என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் மட்டுமே படித்து நான் மட்டுமே திருத்தி இன்னும் உலகத்தினுடைய கண்களுக்கு வரவே வராத ஒரு கதை அது. அதை தான் நான் சொல்லணும்னு காலையிலே முதல்ல நினச்சேன். அந்த சபைக்கு நான் அதை தான் முன்னாடி வைக்கணும் அப்படின்னு. சமீபமாக ஒரு கடந்த சில ஆண்டுகளில் என்னுடைய கதைகளுடைய உலகம் முழுக்க வேறு பக்கம் போயிடுச்சு. அது என் பொறுப்பில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மரம் வைக்க விரும்புகிறவன் மரத்துக்கு வைக்கணும், தண்ணீர் விடணும், பாதுகாக்கணுமே தவிர அவன் விரும்புகிறபடியெல்லாம் அந்த மரம் வளராது. அவன் விரும்புகிற நாளெலாம் பழம் தராது. அவன் விரும்பினா அந்த மரத்தோட ஒரு கிளையை கூட திருப்ப முடியாது. மரம் தானாக தான் வளரும், தானாக தான் பழம் கொடுக்கும்,
தானாக தான் காற்று அடித்தால் இது செய்யும். ஆனால் நீ தான் பாதுகாக்கணும், நீ தான் தண்ணி ஊற்றணும். அப்படி தான் படைப்புகளும் அது என் வழியாக வருமே தவிர நான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கதைகளும் அப்படி என்னை விட்டு எங்கெங்கேயோ இப்போ வேறு பக்கம் நகர்ந்து போக ஆரம்பிக்குது. நான் கதைகளை பின்தொடருகிறவன். இந்த கதை அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் இரவு 10 மணிக்கு தோண ஆரம்பித்தது. ஒரு நாள், அடுத்த நாள், 3ஆவது நாளில் முழு கதையும் மனதில் நிரம்பி எழுதியே முடிச்சிட்டேன். அப்படி தான் சில கதைகள் முழு கதையும் தெரிஞ்சிடும். அதுக்கு அந்த கதையில் எதுவுமே இல்லை, வெறுமனா நான் அந்த கதையை உட்காந்து அடிக்கணும், அவ்வளோதான். சில கதைகளில் எதுவுமே தெரியாது. அந்த கதையில் தெரியக்கூடியதெல்லாம் ஒரு சொல், ஒரு வரி, அவ்வளோதான் இருக்கும். இந்த கதையில் ஒரு சம்பவம் அப்படி தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான் எழுதிட்டேன். சென்னை நகரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரத்தில் அலுவலகம் போய் விட்டு திரும்பி வந்து களைப்பாக மிச்சம் இருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து சூடு பண்ணி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த அடுப்புக்கு வைக்கிற இடத்துலேருந்து தான் கதை தொடங்குது. அவள் ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த மிச்சமான சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து வச்சா, வீட்டில் ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டது போக என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவளுக்கு போதுமானது இல்லை. ஆனால் பரவாயில்ல, இனிமேல் போய் செஞ்சு சாப்பிட்டுட்டு எதுக்கு அப்படின்னு எடுத்து அதை கொண்டு போய் சூடாக்கி தட்டில் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் ஃபேனை போட்டுட்டு அந்த பக்கம் டிவியில் வர்ற ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பித்த போது தான் தோணியது, உப்பு இல்லையே, இந்த உப்பு இல்லாத இந்த சாப்பாடை எப்படி இவங்க பிள்ளைங்க சாப்பிட்ருக்காங்க, ஹஸ்பண்ட் சாப்பிட்ருக்காங்க, மிச்சம் இருக்கும் போது கூட அதில் உப்பு யாரும் பார்க்கலையே, போடலையே அப்படின்னு அவளுக்கு தோன்றியது. எழுந்து போய் தன்னுடைய கிச்சன் டேபிளில் இருந்த உப்பு டப்பாவை எடுத்தா. ஆச்சரியமாக இருந்து அதில் ஒரு சொட்டு கூட உப்பு இல்லை. அவளுக்கு தெரியல எப்படி உப்பு டப்பாவில் உப்பே இல்லாமல் போச்சு. நான் தானே சமையல் பண்ணேன், ஒருவேளை போட்டுருந்தா கூடங்கன்னா கூட இவ்வளோமா போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு அவளுடைய கபோர்டை திறக்கிறா. அங்கே உப்பு பாக்கெட் வச்சுருப்பாள், அதை இந்த டின்னில் போட்டுக்கிடுவா. அந்த உப்பு பாக்கெட் வெறும் காலியாக இருக்கும், ஒரு சொட்டு உப்பு இல்லை. அவளுக்கு தெரியல, உப்பு பாக்கெட்டும் இல்லை, உப்பு இதுலேயும் இல்லை, எங்கே போயிடுச்சு அது அப்படின்னு அங்கங்கே கேட்குறா. கணவரை கேட்குறா, உப்பு எங்கேயாவது மாற்றி வச்சிங்களா அப்படின்னு. அவர் கேட்குறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ டிவி பார்த்துட்ருக்கிறாரு. அவளுக்கு யாரிடம் கேட்கணும்னு தெரியல, தூங்கிடுறா. ஆனால் விடிகாலையில் தான் தெரிய வருகிறது, அவளுடைய வீட்டில் இல்லை, எல்லோருடைய வீட்டில் இருந்தும் எல்லா உப்பும் மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு துளி உப்பு கூட யாருடைய வீட்டிலும் எங்கேயுமே கிடையாது. எல்லோரும் காலையில் எழுந்தபோது அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உப்பு இல்லாமல் போனதை பார்க்குறாங்க. ஒரு துளி உப்பு யாருடைய வீட்டிலும் கிடையாது, எந்த சேமிப்பிலும் கிடையாது, எந்த அங்காடியிலும் கிடையாது, எந்த நகரத்தினுடைய எந்த கடைகோடி வாசிக்கு கூட ஒரு சொட்டு உப்பு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தெரியல ஏன் உப்பு மறைந்து போனது, எதற்காக உப்பு திடீரென்று வாழ்க்கையிலிருந்து எல்லோரிடமிருந்து விடைபெற்று போயிடுச்சு. அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து குழப்பம் அடைகிறாங்க. கடைக்கு ஃபோன் பண்ணி போய் கேட்டால் கடைக்காரன் சொல்கிறான், காலையிலேருந்து எல்லோரும் உப்பு கேட்டே இருந்தால் எங்கள் கடையில் வச்சுருந்த உப்பு கூட தான் காணோம். அப்போ உணவகங்களில் சொல்கிறாங்க, ஏங்க உப்பு இல்லாமல் எப்படிங்க இவ்வளோ பேருக்கு உணவு தயாரிக்கிறது. திடீரென்று அந்த நகரத்தினுடைய அத்தனை சேமிப்பில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருனுடைய அத்தனை உப்புகளும் மறைஞ்சிருச்சு. எங்கே போச்சு, யார் எடுத்தாங்க, யார் சாப்பிட்டாங்க, யாருக்கும் தெரியல. ஆனால் ஒரு குழப்பத்தை உருவாக்குறது, உப்பு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், வாங்கிக்கலாம், பயன்படுத்தலாம், எங்கேயும் கிடைக்கவும் இல்லை, என்னாச்சு. கேலி செய்யப்படுறாங்க, உப்பை பற்றி பேசிக்கிறாங்க, உப்பை பற்றி நினைவுகளை சொல்கிறாங்க. உப்பு போடாமல் சாப்பிட பழகினவங்களாம் எங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ஆறுதல் படுகிறார்கள். ஆனால் ஆண்கள் யாருக்குமே அது ஒரு பொருட்டாக இல்லை. ஆஃபீஸ் கிளம்பணும், என்னம்மா அது உப்பு இல்லை, அது இல்லைன்னுட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. வெவ்வேறு துறையை சேர்ந்த அதிகாரிகளுக்கு உப்பு காணாமல் போனது பிரச்சனையே இல்லை, ஏங்க அது என்னங்க இதாக கடன் பேருக்கு தேடி கண்டுபிடிங்க. ஆனால் பெண்கள் பதட்டம் அடைகிறாங்க. பெண்கள் மெல்ல ஒருத்தர் லீவ் போடுறாங்க. ஒரு அம்மா சொல்லுது, நாளைக்கு கிடைச்சிருமா இல்லை திருப்பி கிடைக்காதா அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சமாக வயதானவர்களிடம் கேட்குறாங்க, எப்போது உப்பு காணாமல் போயிருக்கான்னு. ஒரு அம்மா சொல்லுது, காணாமல் போச்சான்னு தெரியாது, ஆனால் கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள்லாம் சில காலத்தில் என்ன செஞ்சுருக்கோன்னா, உப்பு வராமல் போன இடங்களில் உப்பே இல்லாமல் சாப்பிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உப்பு மெல்ல மனிதர்களுடைய நினைவிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து, அன்றாட உணவிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் மறைந்து போயிடுச்சு. அந்த நகரம் பெரிய கொந்தளிப்பை சந்திக்குது. உப்பை தயார் பண்ணி கொடுங்கங்கிறாங்க, தயாரிக்கிறாங்க, தயாரிக்கப்படுறதெல்லாம் தெரியுது. ஆனால் விநியோகிக்கப்பட்டால் விநியோகிக்கப்படுற உப்பு காணாமல் போயிடுது. யாரோட மனிதனுடைய ஒரு சிட்டிகை அளவு, ஒரு துளி அளவு கூட உப்பு கிடைக்கல. இப்போது அரசாங்கத்திற்கு இது எதுன்னா புது குழப்பம், எதுக்கு திடீர்னு எதோ மாற்றங்கள் வருது, அதில் உப்பு காணாமல் போயிடுமா என்னன்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. எனக்கு தேவையான அளவு உப்பு கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி
என்னென்னமோ அந்த நகரத்தில் இதை ஒட்டி நிகழ்ச்சிகள் நடக்குது, பேசிக்கிறாங்க, உரையாடுறாங்க, வாதம் செய்கிறார்கள். ஆனால் ஒருவருக்குமே உப்பு ஏன் காணாமல் போச்சுன்னு தெரியவே இல்லை. உப்பு எங்கேருந்து காணாமல் போச்சு, எதனால் போச்சு? அந்த 3 நாட்களில் கதை நடக்குது. இந்த 3 நாட்களும் இந்த காணாமல் போன உப்பை பற்றி பேசுவதற்குள்ள நிகழ்வுகளாக தான் வரும். 3வது இரவில் அந்த பொண்ணு வந்து சொல்லுவா, அதுக்கு காரணம் போனதுக்கு நானும் காரணம்னு எனக்கு தெரியும், ஆனால் எப்படின்னு தெரியாது, ஆனால் நான் காரணம்தான். என்ன அப்படின்னா, அது மனசில் இருந்து எப்போவோ போயிடுச்சு. உப்பு மனதில் இருக்கணும், உணவில் இல்லை, மனசுலேருந்து எப்போவோ போயிடுச்சு. வெறும் உணவுக்கான பொருளாக மாற்றினதுன்னு அப்போ தான். நிறைய நேரம் அதை போடும் போது இதெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்து சொர்ணையோட இருக்கானுங்க அப்படின்னு எனக்கு கோவம் வரும். இன்னொன்று, இவ்வளோ தப்பு நடக்க இவெல்லாம் உப்பு போட்டு சாப்பிட்லையான்னு தோணும். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் எல்லாமே தப்பாக இருக்கே, இவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு உப்பு அப்படின்னு தோணும். இது வந்து எனக்கு தோன்ற மாதிரி இருக்குன்னு வேலைக்காரிட்ட சொன்னால் வேலைக்காரமாக சொல்கிறா, என் குடும்பத்திலே எவனுக்கும் சாப்பாடு கொடுக்கூடாதும்மா, அவ்வளோ மோசமான பசங்க அப்படின்னு. யாருன்னா அவள் ஹஸ்பண்டு பிள்ளைங்கள சொல்கிறா. நாங்கள் மனதிற்குள்ளாக எங்கோ ஒரு இடத்தில் உப்பை வேண்டாம், உப்பு போதும், இத்தனை தலைமுறையாக, இத்தனை நூற்றாண்டுகளாக, இவ்வளோ 1000 வருடங்களாக மனிதர்களுக்கு அது உணர்வு அளித்தது போதும் அப்படின்னு நினச்சோம். காணாமல் போயிடுச்சு. இனி எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரில, ஆனால் எங்களுக்கு தானே தப்பு அப்படின்னு. அந்த பெண் வந்து அந்த இரவில் இந்த ரியலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா, என் பார்ப்பா நீ எப்படி ஃபீல் பண்ணியாப்பா அப்படின்னு. அவள் சொல்கிறா, நீ ஃபீல் பண்ண தான் நானும் ஃபீல் பண்ணுறேன், ஆனால் இதை நம்ம தான் காரணம்னு சொல்லிட வேணாம். சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்மை காரணம் சொல்வது போலவே இந்த உப்பை மீட்க வேண்டிய பொறுப்பையும் நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவானுங்க. அவங்களே அவதிப்படட்டும், குறைந்தபட்சம் உப்பை அவர்கள் கண்டுபிடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாள். இவளுக்கு விடிகாலை வரை தூக்கமே வராது. ஆனால் எல்லாரும் உப்பு இல்லாத உணவை சாப்பிட்டு, உப்பு இல்லாத வாழ்க்கைக்கு பழகி, உப்பு இல்லாத வாழ்க்கையோட சமரசம் செய்து கொண்டு அது பாட்டுக்கு அமைதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போவார் கணவர், வந்து அலுவலகத்துக்காக வேலைக்கு போகிறதுக்கு சூட்கேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு விமான நிலையத்துக்கு போயிட்டே இருப்பார். இவள் ஒரு ஆளுக்கு மட்டும் தூக்கம் வராது. இவள் திடீர்னு வெட்ட வெளியே பார்த்து கேட்பா, ஒரே ஒரு துளி உப்பு எங்கே இருந்தாவது வானத்திலிருந்து விழுந்துடாதா அப்படின்னு. கதை முடிஞ்சிடும் அதோட. மனிதர்கள் வந்து வெறும் உப்பு அல்ல, மனிதர்களுடைய வாழ்க்கையே அவர்கள் வாங்கி வந்த உப்புன்னு தான் சொல்கிறாங்க. என் கிராமப்புறங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க, அவன் வாங்கிட்டு வந்த உப்பு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அந்த உப்பு வந்து நீங்கள் உலகிற்கு உப்பாக இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. வெறும் உப்பு விளையாட்டு பொருள் அல்ல. இன்னொன்று, எவ்வளவு தவறுகளை, எவ்வளவு அநீதிகளை, எவ்வளவு குற்ற விஷயங்களை, எவ்வளவு மோசமான விஷயங்களை உலகம் சகித்து கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்துக்கு எதற்கு உப்பு? எதற்கு இந்த உலகத்துக்கு இவ்வளவு ருசிமிக்க உணவு? எதுக்கு இந்த உலகை உணர்வு கொள்ள வைக்கணும்? கொஞ்சம் பட்டினி கிடங்களேன், கொஞ்சம் பத்தியமாக சாப்பிடுங்களேன், கொஞ்சம் உங்கள் ருசிகளெல்லாம் இல்லாமல் உங்களுடைய குற்றத்திற்கு உகந்த முன்னையான வாழ்க்கையை வாழுங்களேன். ஒரு 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 சீற்றம் இருக்கு இல்லையா, அந்த சீற்றம், ஆனால் அந்த சீற்றமாக வெளிப்பட மறுக்கிறது. உப்பை போல் அப்படி மிருதுவாக, கனிவாக, எளிதாக, வெண்மையாக தான் மாறுது. எழுத்து அதுதான். எனக்கு எழுதி முடிச்சிட்டேன், கதையை எழுதிட்டேன், வெளியிடுறதுக்கு தயக்கமாக இருக்குது. என்னன்னா, அறம் பாடக்கூடாது. ஒரு சமூகத்துக்கு எழுத்தாளன் அறம் பாடக்கூடாது. அவன் வந்து என்னதான் நடந்தாலும் அந்த சமூகத்தின் மீது அறம் பாடக்கூடாது. ஏன் இப்படி ஒரு அறம் பாடுறேனே அப்படின்னு சொல்லி எனக்கு ஆழமாக இந்த கதையை வெளியிடுறதில் ஒரு சிக்கல் வந்துச்சு. எழுதி முடிச்சுட்டு படிச்சுட்டே இருக்கேன், இந்த கதை வெளியிடக்கூடாத கதையான்னு. பிறகு எனக்கு எங்கேருந்து வந்துச்சு இது? என் மனதுக்குள்ளே இப்படிலாம் வராது, இந்த கதைக்கு எங்கேயோ வேறு இருக்கேன். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி கிரேக்கத்தினுடைய ஒடிபஸ் என்று சொல்லப்படக்கூடிய சோஃபாக்லிஸுடைய நாடகம் படிச்சுட்ருக்கேன். சோஃபாக்லிஸுடைய நாடகம் எங்கே தொடங்குதுன்னா, ஒரு நாடு முழுக்க எல்லா குற்றங்களும் நடக்குது, எல்லா மோசமான விஷயங்கள் நடக்குது, மக்கள் நோயிடுறாங்க. மன்னர் திடீர்னு கேட்குறாரு, குற்றத்துக்கு யார் காரணம்? ஏன், என்ன குற்றம்? எதனால் என் நாட்டில் இவ்வளவும் நடக்குது? யாராவது கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா தீர்த்துடுவேனே அப்படின்னு. எவர் குற்றத்தை விசாரிக்க தொடங்குகிறாரோ அவர்தான் குற்றவாளி என்று சோஃபாக்லிஸ் அடையாளம் காட்டுறார். அப்படியே தமிழகத்தினுடைய அரசியலை சோஃபாக்லிஸ் அளவுக்கு சொன்னாலே யாருமே இல்லை. என்ன நடக்குன்னு கேட்குற ஆள் யாரோ அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்.
இன்னொன்று, அந்த நாடகம் தொடங்குகிற நேரத்தில் அவன் மனைவி சொல்கிறா, என்ன உன் பிரச்சனைன்னு. இல்லை, இந்த நாட்டில் இவ்வளோ பாதிப்பு நடக்கும்போது ஒரு மன்னனாக தெரிஞ்சுக்கிடுவேன், தெரிஞ்சு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு, தீர்த்து வைப்பேன் அப்படின்னு. அதுதான் சொல்கிறாங்கல்ல, ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு. என்ன மோசமான விஷயம், யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, விரிவாக சொல் அப்படின்னு. ஆருடன் கேட்குறாங்க, அசரீரி கேட்குறாங்க. அசரீரி சொல்லுது, இந்த ஊரில் ஒருத்தன் வந்து மாபெரும் பாதகம் செஞ்சுருக்கான், மன்னிக்க முடியாத பாதகம் அது. அந்த பாதகத்துக்கு நிவாரணம் செய்தாலே ஒழிய மக்களுக்கு நல்வாழ்க்கை கிடையாது. அப்போ அவன் கேட்குறான், அந்த பாதகம் செய்தவன் யாருன்னு சொன்னால் அதை அவனை தண்டிச்சிட்டா அப்படின்னு. ஆனால் அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்போது அந்த சோஃபாக்லிஸினுடைய நாடகத்தில் அரசனுடைய மனைவி சொல்கிறா, போதும், உண்மைகளை அதிகம் தெரிந்து கொள்ளாதே, வாழ முடியாது. உண்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகம் வாழ்ந்துகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ வாழ்வது துயரமானதுன்னு. சோஃபாக்லிஸ் உடனே ஒடிப்ப சொல்கிறான், அதை விட துயரமானது பாதி உண்மைகளை மட்டும் தெரிந்திருப்பது. முழு உண்மை தெரிந்து அழிந்து போனாலும் பரவாயில்லை, பாதி உண்மையோடு வாழ முடியாது. உடனே அந்த அரசி சொல்கிறா, பெண்களுக்கு பாதி உண்மை போதுமானது, முழு உண்மை தேவையில்லாதது. அவன் கேட்குறான், ஏன் அப்படின்னு. முழு உண்மையை ஆண்கள் தெரிந்த பிறகு அதற்குள் மாட்டிக்கொள்வீர்கள், நாங்கள் பாதி உண்மையை கொண்டு இன்னொரு பாதி உண்மையை கண்டுபிடித்து விடுவோம், உலகம் சொல்ல வேண்டியதில்லை சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா வந்து, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், பாதி உண்மை போதும். ஆனால் அவன் தேடுகிறான், உண்மையை கண்டடைகிறான். என்ன கண்டடைந்த உண்மை? அவன்தான் அந்த மாபாதகம் செய்தவன். அவன் செய்த மாபாதகம் என்ன? அவன் தன்னுடைய தாயை திருமணம் செய்து கொண்டிருக்கிறான், தாயோடு உறவு கொண்டிருக்கிறான், தாயின் வழியாக 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறான். அவனுக்கு தெரியவே தெரியாது தான் திருமணம் செய்து கொண்டது தன்னுடைய தாய் தான் என்று. அப்போ அவன் கேட்குறான், இப்போ என்னுடைய பிள்ளைகள் எனக்கு என்ன உறவு? என் தாய் வழியாக எனக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு என்ன உறவு? இன்னொன்று, என்னுடைய தாய் எனக்கு தாயா மனைவியா? இன்னொன்று, விதி ஏன் என்னை கொண்டு போய் வந்து இப்படி என் தாயை திருமணம் செய்ய வைத்துச்சு? அதை தெரிந்து கொள்ளாமல் வைத்தது. தெரிந்து கொள்ளாமல் வைத்ததோடு அதுக்கு நானே காரணமாகி ஒரு தேசமே அழிவுற காரணமாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் தான் சொல்கிறான், இது எதுவுமே உனக்கு தெரிந்து நடந்ததல்ல, உனக்கு தெரியாமல் நடந்தது. நீ ஒரு தேசத்தினுடைய அரசனை கொன்ன, அந்த தேசத்தினுடைய அரசனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்ட, அவள் உன் தாய் தான் உனக்கு தெரியாது. நீ கொல்லப்பட்டு விட்டாயின்னு தான் உங்கள் அம்மா நினச்சிக்கிட்டே இருந்தா, யாருக்குமே தெரியாது, மறந்துரு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், எல்லா உண்மைகளையும் தெரிந்த பிறகு எதுவும் தெரியாது போல் எப்படி நடப்பது? நடக்கவே முடியாது. அப்புறம் இதுக்கெல்லாம் உலகம் என்ன தண்டனை கொடுக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் எனக்கு தண்டனை கொடுத்து கொள்ள முடியும். ஒடிபஸ் ஒரு தண்டனையை அவனே கொடுத்துக்கொள்கிறான். என்ன தண்டனை தெரியுமா? அவன் தன்னுடைய கண்களை குருடாக்கி கொள்கிறான். எதை வைத்து குருடாக்கி கொள்கிறான்? எந்த பெண்ணினுடைய அழகில் மயங்கி தன்னுடைய தாய் என்றும் அறியாமல் அவளை திருமணம் செய்து கொண்டேனோ, அவள் கூந்தலில் சொருகி இருக்கக்கூடிய கூந்தலை மாட்டுகிற அந்த கூந்தலினுடைய அணிகலனை கொண்டு கண்ணை குருடாக்கிறான். குருடாக்கி கொண்டதோடு அவன் வந்து சொல்லுகிறான், இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் பார்ப்பதற்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் இருக்குது, நான் இந்த தேசத்தை விட்டு வெளியே போயிடுறேன், ஆனால் நான் செய்த தவறின் காரணமாக என் தாய் வழியாக பிறந்த 2 பிள்ளைகளையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். அந்த 2 பிள்ளைகளையும் பார்க்குறான். அவர்களுடைய குருடாகி போன தந்தையின் முன்னால் அந்த 2 பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வராங்க. அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய துயரமாக இருக்கும் பாருங்கள். அவர்கள் கை நடுங்க இவனை பிடிக்கிறாங்க. அவன் கையில் தடவிட்டு சொல்கிறான், பெற்றோர்கள் செய்த தவறுகளுக்காக பிள்ளைகளை ஒருபோதும் வந்தித்து விடாதீர்கள். இந்த பிள்ளைகளின் மீது என்னுடைய குற்றத்தின் நிழலே பட வேண்டாம். உலகம் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கருணையாக நடத்தட்டும் சொல்லிவிட்டு இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு தந்தையாக தாயாக இருப்பதற்கு அருகதையற்றவர்கள் நாங்கள். பல நேரங்களில் அப்படித்தான் பலருக்கும் கிடைச்சிருது. அருகதை உள்ளவர்கள் உங்கள் உறவாக இருப்பதில்லை. ஆனால் என்ன செய்ய, உலகம் உங்களிடம் கருணையாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த பிள்ளைங்களை ஒப்படைக்கிறான். ஒப்படைச்சிட்டு அவன் வந்து தேசத்தை விட்டு விலகி நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறான். ஒடிபஸனுடைய நாடகத்தில் பின்னணியில் ஒரு பெரிய குரல் ஒலிக்கிறது. என்ன அப்படின்னா, எப்போல்லாம் அநீதி, எப்போல்லாம் மனிதர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களோ, எப்போதெல்லாம் தீமை இப்படி தன்னுடைய முழு நடனத்தையும் நிகழ்த்துகிறதோ, அப்போதெல்லாம் மனிதர்கள் பார்வையை இழந்துடுவாங்க. அவர்கள் வந்து தன்னை தண்டித்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அது சொல்லுது.
இந்த உலகம் ஒப்பற்று போகட்டும் அப்படின்னு. எங்கே இருந்து எங்கே வருது பாருங்கள் ஒரு எழுத்து. எங்கேயோ 2000 வருடத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு சோஃபாக்லைஸினுடைய ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே போய் அவனை எதையோ பண்ணி அவனை படிக்க வச்சு அவனை எதோ திங்க் பண்ண வச்சு சம்பந்தமே இல்லாத சென்னை நகரத்தினுடைய யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை இந்த உப்பு மாற்றுகிறது அப்படின்னா, இலக்கியம் நீங்களும் நானும் படிப்பது போல, நீங்களும் நானும் நினைப்பது போல வெறும் புத்தக வாசிப்பல்ல. இது இந்த உலகினுடைய மர்மங்களை, உலகினுடைய விந்தையை, உலகினுடைய சந்தோஷத்தை, உலகினுடைய இந்த அத்தனை நிகழ்வுகளையும் அப்படியே பின்னாடி இருந்து இயக்குகிற அந்த விரல்கள் காட்டுகிற விந்தை அது. அதனால் நிறைய நேரங்களில் எனக்கு தோன்றும், என் வழியாக வந்தாலும் கூட, நானே எழுதினாலும் கூட, அந்த கவனமும் பொறுப்பும், இன்னும் சொல்லப்போனால் இந்த சமூகத்துக்கு ஒருபோதும் தெரிந்து எந்த வஞ்சனையும் செய்திடக்கூடாது, தெரிந்து ஒரு சுடு சொல்லை கொடுத்து விடக்கூடாது. என் பிள்ளைகளாக இருந்தால், என் மகனாக இருந்தால், என் மகளாக இருந்தால், எவ்வளவு வாஞ்சையோடு, எவ்வளவு நம்பிக்கையோடு, எவ்வளவு கனவுகளோடு அவர்களை நான் நடத்துவேனோ அப்படித்தான் உலகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதை எனக்கு இலக்கியம்தான் கற்றுக் கொடுத்த நண்பர்களே. என்றைக்கும் நான் அப்படி நடப்பேன் அப்படின்னு இந்த சபையில் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நண்பர்களே, இப்படியாக இந்த நாளை நிறைவு செய்கிறோம். காலையிலிருந்து பல்வேறு சிக்கல்களுக்கு இடையில் பல மைல் தூரங்களிலிருந்து கார்களிலும் பேருந்துகளிலும் ரயில்களிலும் பயணித்து இங்கே வந்து நேற்று இரவு முழுக்க நண்பர்கள் வந்து கொண்டே இருந்தீர்கள். ஷைலஜா. நண்பர்களே, ஒரு 15 நாளாக இந்த இடத்துல இங்கே இந்த மாதிரி மாற்றின இடத்துல காலையிலேருந்து இருக்கணும்னு நினச்சேன். என்னோட முடியாமல் போனதுனால நானே இப்போ வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். காலையிலே பேசணும்னு நினச்சேன், நான் பேச முடியாமல் போயிடுச்சு. எஸ்ரா வந்து எப்போ எனக்கு பாபாவை தெரியுமோ அன்னையிலேருந்து தெரிஞ்ச மனிதன், அன்னையிலேருந்து தெரிஞ்ச நண்பர், அன்னையிலேருந்து தெரிஞ்ச எழுத்தாளர். ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு கிறிஸ்மஸ் டே அது. எங்களுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ நான் பாபா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து கறி குழம்பு வைக்க சொல்லி எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க. நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். வழக்கம்போல் இவங்க 2 பேரும் இப்போ சொன்னார்ல எஸ்ரா, பல வீடுகளில் கதவு திறக்க மாட்டாங்க, பல வீடுகளில் அப்படியே அமுச்சிருவாங்க, 100 ரூபா கொடுத்து அமுச்சிருவாங்கன்னு. இந்த எந்த அனுபவங்களும் எங்கள் வீட்டில் இல்லை. எஸ்ராவும் கோணங்கியும் அந்த தெரு மூலையில் வந்துட்டாலே எங்கள் வீட்டில் நிறைய நாட்டு கோழிகள் இருக்கும். அந்த கோழிகள் வந்துட்டு ஒன்று அறுபடும், ஐஸ் முடிஞ்சிடும். ஆக்சுவலாக எங்கள் மாமியாரையும் மாமனாரையும் நான் இந்த நேரத்தில் நினைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் தான் எஸ்ராவுக்கும் கோணங்கிக்கும் அம்மா அப்பா இல்லையா. அவங்க வந்து அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து அவங்கள நானும் பாபாவும் யோசித்தோம். எங்கள் மாமியாருக்கு வந்து எஸ்ராக்கும் கோணங்கிக்கும் ஒரு கறி சமைச்சு போடணுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எங்கள் மாமனாருக்கு வந்து அவங்களோட இலக்கியங்கள் பேசணுன்னு ஆசையாக இருக்கும். சலிக்க சாப்பிட்டு போங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கள் மாமனார் எப்போவுமே அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. நடுராத்திரி 12 மணிக்கு வந்தாலும் கூட எங்கள் மாமியார் சுடு சாதம் வடிச்சிட்டு குழம்பு வச்சு நாங்கள் எல்லாம் உட்காந்து பேசி 2:30 மணிக்கு சாதமும் குழம்பு வச்சு கொடுக்குற வீடு எங்கள் வீடாக இருந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அந்த வீடு இன்றைக்கும் அப்படியே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு அது மறுபடியும் சொல்லணும்னு தோணுச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு இரவில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த குழம்பை பற்றி பேசிகிட்டே இருந்து லிட்ரேச்சர் பேசிகிட்டே இருந்தபோது அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுங்க இன்றைக்கி. நான் வந்து அப்போ அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் இப்படி சமைச்சு கொடுக்குறீங்கன்னு. அதை பற்றி எந்த கான்ஷியஸ்னஸும் அவங்களுக்கு இல்லை, இலக்கியம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு இந்த சஞ்சாரம் பக்ரியை விடவும் யாமம் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்ராவோடது. அந்த யாமம் கதையை படிக்க ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் அது முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 50 முறை படிச்சிருக்கிறேன். நான் ஒரு 20 பக்கம் படிப்பேன், மறுபடியும் 21வது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க எனக்கு மனசே வராது. மறுபடியும் முதல்லேருந்து படிப்பேன். அப்படி யாமமும் இடக்கையும் திருப்பி படித்த ஒன்று. ஒரு இடக்கையில் ஒரு வரி வரும், தூக்கம் வராத அந்த அவுரங்கசீப் வந்து தவிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருப்பார். 80 வயசுகளில் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வரி எழுதியிருப்பார் எஸ்ரா, தூக்கம் என்ன உன்னை அடிமையா, நீ கூப்பிட்டவுடன் வந்து உனக்கு சேவகம் செய்வதற்கு அப்படின்னு ஒரு வரி எழுதியிருப்பார்.
அதை அப்படி மனசை தச்ச வரி எனக்கு. நிச்சயமாக பலராலையும் தூங்க முடியாத இரவுகள், பலராலையும் தாண்டி போக முடியாத இரவுகளின் இறுதியில் தான் நான் இன்றைக்கான அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு தோணுது எனக்கு. அப்புறம் எஸ்ராவோட ஒரு கதையை நான் முதல்ல எடுத்து என்னோடய தொகுப்பு ஒன்றில் போட்டிருக்கேன். பச்சை இருளினின் சகா பொந்தன் மாடன் ஒரு தொகுப்பில். அந்த தொகுப்புலேயும் ஒரு வரி அவரோடது வந்து எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஒரு மரம் செடி கொடிகள் இருக்குது அப்படிங்கிறத எஸ்ரா எப்படி எழுதியிருப்பாருன்னா, தண்ணீரை அறிந்து நிற்கும் மரங்கள்னு ஒரு வரி எழுதியிருப்பார். அவ்வளோ அற்புதமான பொயட்டிக்கான லாங்குவேஜ் அவர்கிட்ட இருக்கும். ஒவ்வொரு வரிகளுமே பிகே சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி அந்த கவிதைகளாக வரும் எஸ்ராக்கு. இந்த நிறுவனத்தை பற்றி எழுதும்போது கூட அவ்வளவு நாகரிகமாக, அவ்வளோ உன்னதமாக, அவ்வளவு நட்பாக, அப்படி மனசுக்கு தகுந்த மாதிரி எழுதுகிற, அவ்வளோ நெருக்கமாக எழுதுகிற நண்பர் வந்து எஸ்ரா. அந்த சந்தோஷத்தோட இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் கூடினது வந்துட்டு இல்லை திருவண்ணாமலை நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியல. இல்லை நிறைய பேர் இருந்தாலும் கூட கொச்சின்லேருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து, தமிழ்நாட்டின் பல ஊர்களிலிருந்து இங்கே வந்த நண்பர்கள் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படியே தவிப்போடு வந்தவங்க, எஸ்ராவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா, ஒரு தடவை பார்த்துட முடியுமா, அவரே உங்கள் ஊருக்கு வராரா, அவங்க கூட இருக்காரா, இன்றைக்கி முழுசாக இருப்பாரா அப்படின்னு கேட்டு வந்த நண்பர்களுக்கெல்லாம் நன்றி தவிர தமிழில் வேறு எந்த வார்த்தையும் இல்லை என்பதால் நன்றியோடு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நான் எழுதினது போலவே திருப்பி அனுப்பிடக்கூடாது பசியோடுங்கிறதுக்காக ஒரு சின்ன உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நைட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம், அப்படியே தொடரலாம். எஸ்ரா நாளைக்கு இருந்தாருன்னா மீண்டும் தொடரலாம். அதனால் இது எதுவும் முடிவுக்கு வர வேண்டிய விஷயமே இல்லை. ரொம்ப நல்லா இது வந்து அமைச்சிக்கலாம். போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை. ஸ்ருதி டிவிக்கார் வந்து அப்படியே இருந்துப்பார் கூடவே, நம்புகிறேன். அப்படியே எல்லாத்தையும் நம்ம அப்படியே தொடரலாம். இது எதுக்கும் முடிவுக்கு வர்றதுலாம் கிடையாது. இந்த ஹால் இப்படியே இருக்கும், இந்த வெளி இப்படியே இருக்கும், அப்படியே சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற உறுதிமொழியோடு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. நம்மளை யாராவது ஊருக்கு போகிறவங்க, போகிறதுக்கு முன்னாடி பெங்களூர் போகிறவங்க, நான் பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். காரில் 1-2 சீட் இருந்துச்சுன்னா பெங்களூர் போகிறவங்கள கூட்டிகிட்டு போங்க. எல்லா ஊர்களுக்கு போகிறவங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு பகிர்தலோடு இணைஞ்சு போகிறது நம்மளை நெடுநாள் நட்பாக வச்சுக்கிறதுக்கு உதவும். நன்றி.